அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஆராதனைக்கு வருகை தந்திருக்கிற ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவரா? கர்த்தர் நல்லவராகவே இருந்தார் அல்லவா? தேவனை எல்லாரும் கொஞ்ச நேரம் தரைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி கொஞ்ச நேரம் ஸ்தோத்தரிக்கலாமா, நன்றி செலுத்தலாமா? கர்த்தர் பாராட்டின எல்லா கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லாரும் கண்களை மூடி கொஞ்ச நேரம் ஸ்தோத்தரிக்கலாம். அங்கு இங்கு பார்க்காதபடி கர்த்தரை நோக்கி பார்த்த ஆண்டவரே, நீ செய்த நன்மைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ, நீ பாராட்டின கிருபைகளுக்காய் நன்றி ராஜா. கடந்த வருடம் முழுதும் நம்மை நடத்தி வந்தார் அல்லவா? வருஷத்தை நன்மையினால முடி சுட்டுகிற ஒரு நல்ல தேவன் அவர். அல்லேலூயா. அந்த தேவனை எல்லாரும் ஸ்தோத்தரிப்போம், நன்றி செலுத்தலாம், நன்றி செலுத்தலாம். கர்த்தர் பாராட்டின எல்லா கிருபைகளை நினைத்து உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தரின் வாழ்க்கையில் பாராட்டின எல்லா தயவை நினைத்து உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. மகிமை தருகிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்கிறது, கர்த்தரை துதிப்பதும் உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவது எத்தனை நல்லது. அல்லேலூயா. அவர் நாமத்தை ஸ்தோத்தரிக்க வந்திருக்கிறோம், அவர் நாமத்தை உயர்த்த வந்திருக்கிறோம். ஆராதனை வேலையில் அல்லேலூயா, தேவனுடைய மகிமை இந்த இடத்துல வெளிப்படும்படியாய், தேவ பிரசன்னத்தை ஒவ்வொருவரும் உணரும்படியாய் கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக. அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னத தேவனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். அப்பா பிதாவை என்று கூப்பிடுகிற புத்திர சுபகாரத்தை கொடுத்தீங்களே, உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்பா. ஓஹோ, நீர் பாராட்டின கிருபைகள் ஏராளம் ஆண்டவரே. என் வாழ்க்கையில் கர்த்தர் இதுவரைக்கும் நடத்தி வந்தீங்களே, உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தன் வாழ்க்கையில் இதுவரைக்கும் எங்களுக்கு போதுமானவராக இருந்தீங்களே, உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. என்னுடைய பாடுகள் எல்லாம் ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்தீங்களா ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரே உம்மை உயர்த்துகிறோம்ப்பா, உமக்கு மகிமை தருகிறோம்ப்பா. தேவ பிரசன்னத்தினால் எங்களை நிரப்புவீராக. ஆலயம் முழுவதும் அப்படியே மகிமையினால நிரப்புங்கப்பா. வேதம் சொல்லுகிறது, ஹல்லேலூயா, அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடு உண்மையோடு அவரை தொழுது கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ராஜா, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. நாமே அர்ப்பணிக்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ அந்த ஆராதனைக்கு எங்களை தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே. அப்பா, அந்த ஆராதனைக்கு எங்களை ஆண்டவரே பரிசுத்தப்படுத்துங்கப்பா. குறைவுகள் உண்டு ஆண்டவரே. அப்பா, அம்மை நாங்கள் அநேக காரியங்களை துக்கப்படுத்திருக்கிறோம் அப்பா. ஒரு விஷயங்களை பரிசுத்தப்படுத்துங்கன்னு கேட்கலாமா? அப்பா, எங்களை தகுதிப்படுத்துங்கப்பா. தேவனை சுத்த இருதயத்தை நிலை தாரும் ஆண்டவரே. நிலைவரமான ஆவியின் நிலை புதுப்பியும் என்று கேட்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் எங்களை பரிசுத்தப்படுத்தினதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை தகுதிப்படுத்தினதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, அங்கே வந்தது நல்லது என்று ஒவ்வொருவரும் தன் வாழ்க்கையில் உணரப்போகிறதுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளில் கர்த்தருடைய ஆவியானவர் ஒவ்வொருவரோடும் ஆராதனை வேலையிலும் ஜெப நேரத்திலும் செய்தி வேலையிலும் கர்த்தர் இடைபட போகிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை பரிசுத்தப்படுத்தினதற்காய் நன்றி, எங்களை தகுதிப்படுத்தினதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. வேதவசனம் இப்படியாய் சொல்கிறது, நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன் என்று வேதம் சொல்கிறது. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று வேதம் சொல்கிறது. அவர் புதிய காரியங்களை செய்கிற தேவன். அவர் நம்மை நித்தமும் நடத்துகிற ஒரு நல்ல தேவன். அந்த தேவனை, என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாக இருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவர் எனக்கு கலக்கலப்பா, நீங்கள் என்னோட கூட இருக்கீங்க ஆண்டவரை. நான் நம்புகிற தேவன் நீங்கள் ஆண்டவர், நீ ஜீவனுள்ள தேவன். அதை உணர்ந்தவர்களா எல்லாரும் பாடி தேவனை மகிமைப்படுத்தலாம். நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும்
துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. சொல்லலாமா? பயமில்லை, 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 பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தர் உண்டு. பயமில்லையே, பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார். பயமில்லையே, பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தர் உண்டு. பயமில்லையே, பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார். பயமில்லையே, என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் நம் துணை நிற்கிறார். சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் நம் துணை நிற்கிறார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்றுவார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்றுவார். சொல்லலாமா? பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, நமக்காக கர்த்தர் உண்டு. பயமில்லையே, பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார். பயமில்லையே, என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. பாதைகள் எங்கும் தடை கற்களோ, தாமதம் மட்டும் பதிலானதோ. பாதைகள் எங்கும் தடை கற்களோ, தாமதம் மட்டும் பதிலானதோ. நேர்வழியாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார். பயமில்லையே, விசுவாசத்தோடு வழியாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார். பயமில்லையே, கரங்களை உயர்த்தி பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தர் உண்டு. பயமில்லையே, பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார். பயமில்லையே, என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. முந்தினதை நீ யோசிக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே. முந்தினதை நீ யோசிக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே. மேலானதை நீ சுதந்தரிக்க வேறொன்று செய்வார். பயமில்லையே, மேலானதை நீ சுதந்தரிக்க வேறொன்று செய்வார். பயமில்லை, கரங்களை உயர்த்தி ஆண்டவரே, பயமில்லை, நீங்க கூட இருக்கீங்க ஆண்டவரே. உமது கோலம் கடிமனை பேர்க்கும் ஆண்டவரே, நீங்க எங்க சார்பில் இருக்கிறீங்க ஆண்டவரே. நீங்க எங்களை நடத்துவீங்க ஆண்டவரே. ஓ, உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. பயமில்லையே, பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, நம் விசுவாசத்தோடு பாடலாமா? பயமில்லையே, பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார். பயமில்லையே. எல்லாம் கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாமா? எல்லாரும் உணர்ந்து நம்ம பாடி இருக்கிறோம். அவர் நம்மை நேர்வழியாய் நடத்துகிற ஒரு நல்ல தேவன் அவர். அவர் நித்தமும் நம்மை நடத்துகிற ஒரு நல்ல தேவன் அவர். முந்தினவைகளை நீங்கள் யோசிக்க வேண்டாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, நான் புதிய காரியத்தை நான் செய்கிறேன் என்று சொல்லுகிற ஒரு நல்ல தேவன். ஹல்லேலூயா. எல்லாரும் கொஞ்ச நேரம் கண்களை மூடி, ஆண்டவர் என் வாழ்க்கையில் கர்த்தர் இந்த வருடத்தில் ஆண்டவரை நீங்கள் புதிய காரியத்தை செய்ய போகிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று சொல்லுகிற ஒரு நல்ல தேவன் அவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் வாய்களை திறந்து கொஞ்ச நேரம் ஸ்தோத்தரிக்கலாம். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் நீர் புதிய காரியங்களை செய்கிற நல்ல தேவன் ஆண்டவரே. எங்களை நேர்வழியாய் நடத்துகிற ஒரு நல்ல தேவன் ஆண்டவரே. எங்களை நடத்துவீர் ஆண்டவரே. எங்களை நடத்த போறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.
அவருடைய கிருபைகள் மாறாதவைகள். ஹல்லேலூயா. அவர் 1000 தலைமுறை மட்டும் அவர் கிருபை செய்கிற ஒரு நல்ல தேவன் அவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகுதி இல்லாத நம்மேல் வைத்த அவருடைய கிருபை. ஹல்லேலூயா. ஒன்றுமே இல்லாதிருந்த நம்மேல் வைத்த அவருடைய கிருபை. அந்த கிருபை நினைத்து ஆண்டவரே இந்த புதிய மாதத்துக்குள்ள இந்த வருடத்துக்குள்ள எங்களை நடத்துங்க, புது கிருபையினால் எங்களை நடத்துங்க ஆண்டவரே என்று சொல்லி பாடி தேவனை மகிமைப்படுத்தலாமா? புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா. ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா. குறைவுகள் நிறைவாகட்டும், எல்லா குறைவுகள் நிறைவாகட்டும். என் வறட்சி செழிப்பாகட்டும், என் வறட்சி செழிப்பாகட்டும். எல்லா கரங்களை வைத்து கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். வெட்கத்திற்கு பதிலாக நன்மை தாரும் தேவா. வெட்கத்திற்கு பதிலாக நன்மை தாரும் தேவா. கண்ணீருக்கு பதிலாக, என் கண்ணீருக்கு பதிலாக களிப்பை தாரும் தேவா. ஆனந்த களிப்பை தாரும் தேவா. எல்லா கரங்களை வைத்து சொல்லலாமா? ஆண்டவரே வாழ்க்கையில புது கிருபை தருவீராக ஆண்டவரே, புது பலனை தருவீராக ஆண்டவரே. என் வெட்கத்திற்கு பதிலாக கர்த்தர் என் வாழ்க்கையில இரட்டிப்பான நன்மைகளை தருகிற தேவன். நீர் வாக்குத்தத்தத்தில் உண்மை உள்ளவர் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். எல்லா கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ளவர். வேதம் சொல்லுகிறது, அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய வார்த்தைகள் ஒன்று விழுந்து போகவில்லை. பிரியமானவர், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் கொஞ்ச நேரம் சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. வெட்கத்திற்கு பதிலாக இரட்டிப்பான நன்மையை தருகிற தேவன் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நாம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அவர் அதிகமாய் செய்கிற ஒரு நல்ல தேவன் அவர். ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில் எத்தனை நன்மைகள் செய்திருக்கிறார், அதை நினைத்த ஆண்டவரே உமக்கு நன்றி ராஜா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு மகிமை தருகிறோம் ஆண்டவரே. என்னை அதிசயமாய் நடத்தி வந்தீங்களப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி ராஜா, நன்றி அப்பா. ஹல்லேலூயா. உன்னை அதிசயங்களை காண செய்வேன் என்று சொல்லுகிறது வேதம். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி அப்பா. அந்த தேவனை உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவா என்று வேதம் சொல்லுகிறது. அந்த வார்த்தையின்படியே நம்பிக்கையோடு பாடி தேவனை மகிமைப்படுத்தலாம். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். இன்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். இன்று வாக்களித்தார் தேவன்,
திறக்கும் அதிசயம் நடந்திடுமே. செங்கடலும் பிளந்தே வழிவிடுமே. வழி திறக்கும் அதிசயம் நடந்திடுமே. செங்கடலும் பிளந்தே வழிவிடுமே. சொல்லலாமா? தடைகள் எல்லாம் தகர்ந்தே போகுமே. இடைஞ்சல் எல்லாம் இன்றே மறைந்திடுமே. என் தடைகள் எல்லாம் மறைந்தே போகுமே. இடைஞ்சல் எல்லாம் இன்றே மறைந்திடுமே. உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவாய். குறைகள் எல்லாம் நிறைவாகும் அதிசயமே. இறை மகனாம் இயேசுவால் நடந்திடுமே. குறைகள் எல்லாம் நிறைவாகும் அதிசயமே. இறை மகனாம் இயேசுவால் நடந்திடுமே. வாதையெல்லாம் மறைந்தே போகுமே. பாதையெல்லாம் நெய்யாய் பொழிந்திடுமே. வாதையெல்லாம் மறைந்தே போகுமே. பாதையெல்லாம் நெய்யாய் பொழிந்திடுமே. உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவாய். எல்லாம் கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாம். அவர் குறைவுகள் எல்லாம் நிறைவாக்குகிற ஒரு நல்ல தேவனவர். அவர் இல்லாதவர்களை இருக்கிறவளாய் மாற்றுகிற ஒரு நல்ல தேவனவர். எல்லாம் அந்த தேவனை கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரிக்கலாமா? நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம். நன்றி ராஜா. நீ தடைகளை மாற்றி போடுகிற தேவன், எங்களுக்கு முன்னே நீங்க கடந்து செல்வதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கடந்த நாட்கள் எத்தனையோ தடைகள் இருந்திருக்கலாம். கர்த்தர் அந்த வருஷத்தை நீ நன்மையினால முடி சுட்ட போகிறதுக்காய் ஸ்தோத்திரம். எங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் நீங்க பிரயோஜனமானவைகளை போதிக்க போறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய வாக்குத்தத்தத்தை நம்பி வந்திருக்கிற ஆண்டவரே, உம்முடைய வாக்குத்தத்தம் எல்லாம் ஆமென் என்று ஆமென் என்று இருப்பதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வேதம் எப்படியாய் சொல்லுங்க, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை நான் உங்களுக்கு கொடுக்கும்படி உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன். அவை தீமைக்கல்ல, அவை சமாதானத்துக்கேற்ற நினைவுகள். நீங்கள் எதிர்பார்த்திருக்க காரியங்களை அவர் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். ஏனென்றால் அவர் ஜீவனுள்ள தேவன். ஹல்லேலூயா. அவர் விசுவாசிகள் கெட்டு போனதே இல்லை பிரியமானவர்களே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சிம்சோன் பெலிஸ்தர்களை எல்லாரும் வென்று விட்டு வரும்போது அவன் தாகத்தால் அவன் என்ன செய்வதென்றே தெரியாத தேவனை நோக்கி கூப்பிட்டான். அந்த இடத்துல லோகி என்ற இடத்துல தேவன் ஒரு பெரிய ஒரு பள்ளத்தாக்கை நீரூட்டை அவருக்கு உண்டாக்க பண்ணினார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நாமும் பள்ளத்தாக்கு என்ற நம்ம அந்த காரியத்தில் நடக்கும்போது கர்த்தர் நமக்கு வழியை உண்டாக்க ஒரு நல்ல தேவன் அவர். அவரை நோக்கி கூப்பிடும்போது அவர் ஹல்லேலூயா அவர் செவி கொடுக்கிற ஒரு நல்ல தேவன் அவர். இந்த பாடல் வரி இப்படியாய் சொல்லுகிறது, இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நான் நடந்த நேர்ந்தாலும் நான் கலங்க மாட்டேன்ப்பா, நான் திகைக்க மாட்டாண்டவரை, ஏனென்றால் நீங்கள் என்னோட கூட இருக்கீங்க. அன்றைக்கு சிம்சோன் தேவனை நோக்கி கூப்பிடும்போது தேவன் அவனுக்கு பதில் அளித்தார். இன்றைக்கும் அவர் நமக்கு பதில் அளிக்கிற ஒரு நல்ல தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என் அக்கோர் என்று இந்த பாடல் வரி இப்படியாய் சொல்கிறது. அது வந்து ஸ்ப்ரிங் ஆஃப் காலர், அதே போல் வேலி ஆஃப் சாக்ரிஃபைசர், காட் இஸ் ஹெல்ப்பர். அவரே நமக்கு உதவி செய்கிற தேவன். அதை உணர்ந்தவர்களாய் இந்த பாடலை பாடி தேவனை மையப்படுத்தலாம். பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, தாகத்தால் நான் நிறைந்த போது ஆண்டவரே என்னை கேட்பவரே என்று சொல்லி பாடி தேவனை பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறும்போது என்னை கேட்பவரே. பள்ளத்தாக்கில்
காட்டில் நடக்கும்போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறும்போது என்னை கேட்பவரே, என்னக்கோ நீர் எந்தன் துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, என்னக்கோ நீர் எந்தன் துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, 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 இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீர் என்னோடு உண்டு. இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீர் என்னோடு உண்டு. வார்த்தையாலே தேற்றுவி, சமூகத்தாலே நடத்துவி. சொல்லமா விசுவாசத்தோட ஆண்டவரே, வார்த்தையால நீங்க தேற்றுவீங்க ஆண்டவரே, சமூகத்தாலே நடத்துவி. என்ன கோரி எந்தன் துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, என்ன கோரி எந்தன் துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, 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 சோர்ந்து போகும் நேரத்தில் பலனை தருகின்றே, சத்துவமில்லா வேலையில் அதை பெருக செய்கின்றே, சோர்ந்து போகும் நேரத்தில் பலனை தருகின்றே, சத்துவமில்லா வேலையில் அதை பெருக செய்கின்றே, பலனடைந்திடுவே, உயர பறந்திடுவே, பலனடைந்திடுவே, உயர பறந்திடுவே, என்ன கோரிர் எந்தன் துணையாளரே. எல்லாரும் எழுந்து நின்று பாடலாமே, எல்லாரும் எழுந்து நின்று. ஆண்டவரே, தாகத்தை தீர்க்க ஒரு நல்ல தேவன் ஆண்டவரே, ஜீவ தண்ணீராய் வாழ்க்கையில நிவர்த்தி ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எந்தன் துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, 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 இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் ஆவியானவரே, இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டேன். விசுவாசத்தோடு சொல்ல ஆண்டவரே, நான் கலங்க மாட்டேன் ஆண்டவரே, நான் திகைக்க மாட்டேன் ஆண்டவரே, நீர் என்னோடு இருக்கிறீங்க ஆண்டவரே. இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீர் என்னோடு உண்டு. வார்த்தையாலே தேற்றுவி, சமூகத்தாலே நடத்துவி, வார்த்தையாலே தேற்றுவி, சமூகத்தாலே நடத்துவி, என்னக்கோ நீ எந்தன் துணையாளரே. கரங்களை வைத்து சொல்லலாம் ஆண்டவரே, நீங்க தான் எங்கள் துணையாளர் ஆண்டவரே. நீரோ என்னக்கோ நீர் எந்தன் துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவத்தன் என்னக்கோ, என்ன
வைத்து சொல்லலாம், ஆண்டவரே நீர் என் துணையாளரே, என் கோட்டையே, என் துருகமானவரே, என்னக்கோ நீர் எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, 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 பள்ளத்தாக்கில் ஆவியானவரே, பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறும்போது என்னை கேட்பவரே, பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறும்போது என்னை கேட்பவரே. எல்லாம் கரங்களை வைத்து அவரை ஸ்தோத்தரிக்கலாம். ஆண்டவரே, நான் தாகத்தால கதறும் போது என்னை கேட்கிற ஒரு நல்ல தேவன் ஆண்டவரே, என் ஜெபத்தை கேட்கிற நல்ல ஆவியானவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. எங்களுக்குள்ள வாசம் செய்கிற ஆவியானவரே உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மையே உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உமக்கு மகிமை தருகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்களை நடத்த போறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை மாத்திரம் நான் நம்புவேன் ஆண்டவரே, உம்மை மாத்திரம் நான் நம்புவேன், எந்த சூழ்நிலை உம்மை மாத்திரம் நம்புவேன் என்று சொல்லி பாடி தேவனை மைப்படுத்தலாமா? நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து ஹல்லேலூயா அழிந்தாலும், என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் உம்மை மாத்திரம் நான் நம்புவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Lord. நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும், என் நம்பிக்கையின் அஸ்திவாரம் அசைந்தாலும், நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும், என் நம்பிக்கையின் அஸ்திவாரம் அசைந்தாலும், நான் நம்புவதற்கு எதுவுமில்லை என்றாலும், நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும், விசுவாசத்தோடு சொல்லலாமா? நம்புவேன், நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன். நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை. கரங்களை வைத்து சொல்லுமா? நம்புவேன், நம்புவேன் என் இயேசு ஒருவரை, உம்மை மாத்திரமே நான் நம்புவேன் ஆண்டவரே. நம்புவேன் என் இயேசு ஒருவரை, என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும், வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும், என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும், வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும், என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. கரங்களை வைத்து சொல்லுமா? நம்புவேன், நம்புவேன் என் இயேசு ஒருவரை, உம்மை மாத்திரமே நம்புவேன் ஆண்டவரே. நம்புவேன் என் இயேசு ஒருவரை, இயேசுவே. நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை.
இருதயத்தின் ஆழத்தில் சொல்லலாமா? நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்மை நாமே அர்ப்பணிக்கலாம். ஆண்டவரே, உம்மை நம்பி வந்திருக்கிறோம்பா. இல்லை, நீ வழி நடத்த ஒரு நல்ல தேவனாய் இருக்கிறீங்க ஆண்டவரே. உள்ளத்தின் ஆழ்த்து சொல்லலாமா? நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என்னை நேசிக்கும் பரலோக பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம்பா ஆண்டவரே. நீர் ஆண்டவரே இந்த வருஷம் முழுதும் கர்த்தர் நீ நடத்த போகிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை என் குடும்பங்களை நம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. உங்கள் நாம மாத்திரம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. நீர் பெருகுவோம், நாங்கள் சிறுகிறோம். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. வேதவசனம் இப்படியாய் சொல்கிறது, யாக்கோப்பின் தேவன் தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் பாக்கியவான் என்ற வசனத்தின்படியாய் கர்த்தர் மேலே நம்ம பாடினபடியாக நம்பிக்கை வைக்கும்போது இந்த வருடம் முழுதும் அவர் நம்மளை நடத்த போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட விசேஷமாக நம்முடைய சபைக்காக நம்ம ஜெபிப்போம். 43 வருடத்திற்கு மேலாக நம்ம சபையை நடத்தி வந்த கர்த்தரை நம்ம ஒவ்வொருவரும் கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரிப்போம். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுவதில்லை என்ற வேத வசனத்தின்படியாய் சபையை இத்தனை வருடம் கர்த்தர் கிருபையாய் நடத்தி கொண்டு வந்த தயவுக்காய் கரங்களை உயர்த்தி நம்ம ஸ்தோத்திரிப்போம். இந்த புதிய வருடத்தில் அந்த சபையை கொண்டு வந்து நிறுத்திருக்கிறதற்காக கர்த்தரை நம்ம உயர்த்துவோம். ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இந்த புதிய வருடத்தில் கர்த்தாவே சபையை கொண்டு வந்து நிறுத்தின தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த புதிய வருடத்தில் கர்த்தர் நீர் செய்ய போற கர்த்தாவே ஹல்லேலூயா அதிசயமான காரியங்களுக்காய் பயங்கரமான காரியங்களுக்காக உமக்கு நன்றி என்று உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இந்த புதிய வருடத்தில் கர்த்தாவே ஹல்லேலூயா கர்த்தாவே புதிய அபிஷேகத்தினாலும் அப்பா, புதிய வல்லமையினாலும் புதிய கிருபையினாலும் கர்த்தாவே சபையை நீர் நிறைத்து கர்த்தாவே நீ நடத்த போற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி என்று உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. அந்த 2026 வருடத்துல கர்த்தாவே நீர் வைத்திருக்கிற திட்டங்களையும் அப்பா, நீர் வைத்திருக்கிற காரியங்களையும் அப்பா எங்க சபையில நிறைவேற்ற நீர் வல்லமுள்ளவராய் இருக்கிறீரே அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் என்று உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. அதை நீர் செய்து முடிக்க வல்லமுள்ளவராய் இருக்கிறீரப்பா. சகலத்தையும் ஆளுகை செய்கிற கர்த்தரப்பா, நீர் சபையை ஆளுகை செய்து உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும்படியாய் உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் அப்படியே செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. அப்பா, நம்முடைய தலைமை போதகருக்காய் நாம் ஜெபிப்போம். கரங்களை உயர்த்தி ஜெபிப்போம். கர்த்தாவே மகனை நீங்க பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. இம்மட்டும் நல்ல சுகத்தை பலத்த ஆரோக்கியத்தை கொடுத்தீங்களே அதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. எல்லா பலவீனமும் நீங்க நாங்க ஜெபிக்கிற இந்த வேளையில கர்த்தாவே புதிய அபிஷேகத்தினால நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். காண்டாமிருகத்திற்கு ஒத்த பலனை மகனுக்கு கொடுத்து கர்த்தாவே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. மகன் மூலம் நீர் செய்ய வேண்டி இருக்கிற எல்லா கர்த்தாவே அவருடைய காரியங்களை செய்ய வல்லமுள்ளவராய் இருக்கிறீரப்பா. தொடர்ந்து பலப்படுத்துங்க, தொடர்ந்து சகாயம் பண்ணுங்க. பெரிய காரியங்களை செய்து உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்த வேண்டுமாய் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே அப்பா. பாஸ்டர் ஆண்ட்ரூ அவர்களுக்காக ஜெபிக்கிறோம், குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த புதிய வருஷத்திலே கர்த்தாவே உம்முடைய வல்லமை நீர் விளங்க பண்ணுகிறதற்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எடுத்து மகனை பயன்படுத்தி பா அநேகருக்கு ஆசீர்வாதமான பாத்திரம் இந்த சபையிலே கர்த்தாவே நீர் பெரிய காரியங்களை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நீர் அப்படியே செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். குடும்பத்தை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லா விதமான கர்த்தாவே அப்பா தீங்குக்கும் விலைக்கும் உம்முடைய அக்கினி ஜுவாலையில வேலை அடைக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. உதவி போதர் பால்சமேக்காய் நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. மகனை நீங்க பலப்படுத்துங்கப்பா. இந்த வயதான நாட்கள் உம்முடைய கிருபை மகனை சூழ்ந்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஊர்ல இருக்கிற நாட்கள் எல்லாம் உம்முடைய கிருபை கர்த்தாவே மகனை தாங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. அவருடைய மனைவிக்கு கொடுத்த நல்ல சுகத்திற்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து எல்லா தீங்குக்கும் விலக்கி நீர் வேலை அடைக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. ஒவ்வொரு எல்டர்ஸ் லீடர்ஸ்க்காக நாங்கள் ஜெபிப்போம். இந்த சபையில தூணாய் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் அப்பா வல்லமையாய் எடுத்து பயன்படுத்த வேண்டும். ஒவ்வொருவரும் நாம் ஜெபிப்போம் அப்பா. ஒவ்வொரு எல்டர்ஸ் லீடர்ஸ்க்காக ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய அபிஷேக
அபிஷேகத்தின் வல்லமை அவர்களை ஆட்கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. வல்லமையான காரியங்கள் ஒரு மூலம் செய்து சபையில கர்த்தாவே உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும்படியாய் உம்முடைய கிரியைகள் வெளிப்படும்படியாய் அவர்கள் மூலம் கர்த்தாவே நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லா தீங்குக்கும் விலைக்கு குடும்பங்களை நீர் வேலி அடைத்து பாதுகாக்கும்படியாய் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நீர் அப்படியே செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் என்று உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. நம்முடைய சபையினுடைய தரிசனங்களுக்காக நாம் ஜெபிப்போம். கர்த்தர் அப்பா நீர் எங்கள் சபைக்கு கொடுத்த தரிசனத்திற்காக ஸ்தோத்திரம். ஆத்துமாக்களை கொள்ளை பொருளாய் கொடுக்கிற சர்வ வல்லமுள்ள கர்த்தர் அப்பா, நீங்க கர்த்தாவே 2500 ஆத்துமாக்களை சபையில கூட்டி சேர்க்கும்படியாய் இந்த புதிய வருடத்திலே கர்த்தாவே அதற்கான காரியங்களை நீர் திறந்து கொடுக்கும்படியாய் உம்முடைய சமூகத்திலே ஜெபிக்கிறோம் அப்பா. அணு தினமும் கர்த்தாவே அப்பா சபையில புதிய ஆத்துமாக்கள் சேர்க்கப்பட கர்த்தர் நீங்க வழிகளை திறந்து கொடுக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. எங்களுடைய புதிய ஆலயத்திற்கான இடத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. கர்த்தர் சொன்னதை செய்து முடிக்கும் அப்பா. நீர் கைவிடாத தேவனாய் இருக்கிறீங்கப்பா. அதை வாய்க்க பண்ண வல்லமுள்ளவராய் இருக்கிறீங்க. என்ன தடையான தடைகளை நீர் நிர்மூலமாக்கி போட்டு கர்த்தர் அதை வாய்க்க பண்ணுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று உம்மை துதிக்கிறோம் அப்பா. நீர் அப்படியே செய்கிறதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. ஒவ்வொரு ஊழியங்களுக்காய் ஜெபிப்போம். இந்த வருஷத்துல அப்பா எல்லா ஊழியத்திலும் கர்த்தருடைய நாம மகிமைப்படணும் கர்த்தாவே. உம்முடைய கர்த்தாவே ஹல்லேலூயா அற்புத அடையாளங்கள் ஒவ்வொரு கர்த்தா ஊழியத்திலும் நடக்கணும். சபையில் அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கணும் அப்பா. ஆவியானவர் ஒவ்வொருவருக்குள்ளே கிரியை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. தடைகளை தகர்த்து போடும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு ஊழியத்திலும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாய் இந்த வருடத்தில் மகத்தான காரியங்களை செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு ஊழியத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் மகிமைப்படும்படியாய் உம்முடைய நாமத்தை அப்பா நீர் விளங்க பண்ணுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. சபையினுடைய விசுவாச குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஒவ்வொரு குடும்பங்களையும் உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்த கோட்டைக்குள்ளாய் நீர் மூடுகிறதற்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தாவே நீர் பாதுகாத்து கர்த்தாவே இவர்களை நடத்தி கர்த்தாவே மகா வறட்சியான நாட்களிலும் அப்பா ஹல்லேலூயா அவர்கள் ஆத்துமாவை செழுமையாக்கி கர்த்தாவே எலும்புகளை தினமுள்ளதாய் மாற்றும்படியாய் அப்பா ஒவ்வொரு குடும்பத்தை நீங்க பொறுப்பெடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய வல்ல கரத்துல தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். அப்படியே நீர் சபையை நடத்த போற தயவுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். சபையில் செய்யப்போற கர்த்தர் செய்யப்போற பயங்கரமான காரியங்களுக்காய் கரங்களை தட்டி உற்சாகமாய் ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இப்பொழுது நம்ம இந்திய தேசத்திற்காக ஜெபிப்போம். தேசத்தினுடைய தலைவர்களுக்காக ஜெபிப்போம். அவங்க 3வது முறை ஆட்சி செய்கிறாங்க. சர்வாதிகாரத்தோடு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். கர்த்தர் இறங்கி ஒரு பெரிய அற்புதத்தை இந்திய தேசத்தில் செய்யணும். நம்முடைய தேசத்தினுடைய ஜனநாயகம் பாதுகாக்கப்படணும். சர்வாதிகார போக்கு மாறணும். இந்திய அரசியலமைப்பு சட்டம் எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் அது பாதுகாக்கப்படணும். அதற்காக விசேஷமாக ஜெபிக்கணும். மதமாற்ற தடை சட்டங்கள் மாறும்படியாக இந்த நாட்களில் நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். தேவ ஊழியர்கள், மிஷனரிகள், சபைகள் பாதுகாக்கப்பட திறந்த வாசல் இந்திய தேசத்திலே கர்த்தர் ஏற்படுத்த இந்த வருஷத்தில் அநேக மக்கள் ரட்சிக்கப்பட விசேஷம் நம்ம ஹல்லேலூயா இந்திய தேசத்திற்காக நம்ம ஒவ்வொருவரும் கரங்களை வைத்து ஜெபிப்போம். ஹல்லேலூயாப்பா. இந்திய தேசத்திற்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. தலைவர்களை உம்முடைய வல்ல கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. அப்பா இந்த ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தது நீங்க ராஜா. ஹல்லேலூயா. நீர் கர்த்தாவே அப்பா இவர்களை தொடும்படியாய் உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம் அப்பா. சர்வாதிகார போக்கோடு கர்த்தாவே தேசத்தில் நடந்து கொண்டிருக்கிற காரியங்களை எல்லாம் நீங்க அறிந்திருக்கிறீங்க கர்த்தாவே. கர்த்தர் அப்பா நீர் பெரிய காரியங்களை செய்து ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை உருவாக்குற சர்வ வல்லமுள்ள கரத்தில் இந்த காரியத்தை அர்ப்பணிக்கிறோம். நீங்க பெரிய காரியங்களை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. தேசத்தினுடைய ஜனநாயகம் பாதுகாக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா கர்த்தாவே அப்பா. மத நல்லிணக்கம் பாதுகாக்கப்பட ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்கும்படியாய் கர்த்தாவே உம்முடைய பாதத்தில் நாங்கள் விழுந்து ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா அப்பா. எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தா உம்முடைய சுவிசேஷம் செல்ல தடையாய் இருக்கிற எந்த மதமாற்ற தடை சட்டத்தை கர்த்தர் நீங்க நிர்மூலமாக்கி போடும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தர். நீங்க அற்புதத்தை செய்யும்படியாய் எல்லா சாத்தான் கோட்டைகள் இயேசுவின் நாமத்திலே நிர்மூலமாக்கப்பட்டு போகும்படியாய் ஜெபிக்கிறோம். சுவிசேஷ வாசல்கள் திறக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா அப்பா. ஜனங்களுடைய கண்கள் திறக்கப்பட ரட்சிப்பு கர்த்தாவே உண்டாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் அப்படியே இந்திய தேசத்தை கர்த்தாவே ஹல்லேலூயா எழுப்புதல் தீயை அனுப்பி கர்த்தாவுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய வல்ல கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு தேவ பிள்ளைகள்
பிள்ளைகளை நீர் பாதுகாக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று உம்மை துதிக்கிறோம் அப்பா. உம்முடைய வல்ல கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இப்பொழுது நம்ம வாழ்கிற இந்த தேசத்திற்காக நாங்கள் ஜெபிப்போம். கர்த்தாவே, இந்த திவ்ய தேசத்தை நீங்க ஆசீர்வதிங்க ராஜா. ஹல்லேலூயா அப்பா. இந்த நாட்களிலே கர்த்தாவே ஒவ்வொரு தலைவரை நீங்க ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த தேசத்தை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். பொருளாதார குறைவுகள் எல்லாம் மாறும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தேசத்தின் எல்லைகளை நீர் வேலி அடைக்கும்படியாய் உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். எல்லா தீங்குக்கு விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க கர்த்தாவே. கொள்ளை நோய்களுக்கு, உணவு பஞ்சங்களுக்கு கர்த்தாவே, போர் மேகங்களுக்கு இந்த தேசத்தினுடைய எல்லைகளை விலக்கி வேலி அடைத்து பாதுகாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. விசேஷமாக கர்த்தாவே, விலைவாசி உயிரினால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளையும் நினைவு கூறுகிறோம். கர்த்தர் நீர் அற்புதத்தை செய்து ஒரு பெரிய மாற்றத்தை தேசத்திலே கொண்டு வந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். உம்முடைய வல்ல கரத்திலிருந்து தேசத்தை அர்ப்பணிக்கிறோம். நீங்க பெரிய காரியங்களை செய்யும். நாங்கள் ஏறெடுத்த எல்லா ஜெபத்திற்கும் நீர் ஆமென் என்றும் பதில் கொடுக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சகலத்தையும் ஏறெடுக்கிறோம். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி உற்சாகமாய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. இப்பொழுதும் நம்ம தேவ வார்த்தையிலிருந்து வசனத்தை கேட்க இருக்கிறோம். கண்களை மூடினவர்களாக ஸ்தோத்திரமுடைய தலைமை போதுகருக்காக ஒரு நிமிஷம் இருக்கிற இடங்களில் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே எங்கள் தலைமை போதுகருக்காக உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் அப்பா. கர்த்தர் சரீரத்தில் நல்ல சுகபலன் ஆரோக்கியத்தை கொடுங்க அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஒரு வார்த்தை அனுப்பி ஆண்டவரே சுஸ்தமாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ராஜா. பரிபூர்ண விடுதலையை ஆண்டவரே ஸ்தோத்திரம் உம்முடைய நாமத்தில் நாங்கள் உச்சரித்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் விடுவித்தார், விடுதலை கொடுத்தார் என்று சொல்லி ஆண்டவரே எங்களோடு சேர்ந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த, துதிக்க, ஆராதிக்க உதவி செய்யுங்க அப்பா. ஹல்லேலூயா. இப்பொழுதும் ஆண்டவரே கேட்க போகிற வார்த்தைக்காய், வசனத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய தாசனை மறைத்து கர்த்தர் வெளிப்படுங்க. வார்த்தைகள் எங்களுக்கு நேராக வரும் பொழுது தேவன் எங்களோடு, எங்கள் இருதயங்கள் சிந்தனைகளோடு இடைப்படும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தை பிரதர் ரஸ்கின் அவர்கள். தேவனுடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஒரு அருமையான ஆசீர்வாதமான ஒரு நல்ல ஒரு ஜெப வேளையில் கர்த்தருடைய பாதத்தில் அவருடைய பிள்ளைகளாக நம் அனைவரும் வந்திருப்பது எவ்வளோ ஒரு பெரிய ஸ்லாக்கியம் இல்லையா? நம்மை அன்பாக நேசித்து வழிநடத்துகிற பரமபிதா. நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியத்திலும் நாம் தேர வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். நிற்கிற அந்த நிலையில் அல்ல. ஏன்னா வருஷங்கள் கடந்து போயிட்டே இருக்கும். கர்த்தரை நோக்கி நம்ம ஓடுகிற ஓட்டத்தில் உண்மையுள்ளவர்களாக இருந்தோன்னு சொன்னால், நம்முடைய வாழ்க்கையை அவருடைய பாதத்தில் அர்ப்பணித்து, இதுதான்ப்பா நான் உண்மை நோக்கி நான் ஓடி வரணும், எனக்கு அதுக்கு உதவி பண்ணுங்கன்னு கேட்கும்ப நம்முடைய பலகீனங்கள் எல்லாவற்றையும் நன்கு அறிந்த தகப்பன். ஏன்னா நான் எங்கே விழுவேன்னு அவருக்கு தெரியும். நீங்கள் ஒவ்வொருத்தரும் எங்கே தடுமாறுறீங்கன்றது அவருக்கு தெரியும். கரத்தை கொடுத்து கடைசி வரை நடத்த அவர் போதுமானவர். ஆமென். இந்த நாளில் தேவனின் வாக்கு தத்தங்களை பெறுவதற்கு ஏற்றபடி நிலை நிற்பது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு. தேவனின் வாக்கு தத்தங்களை பெறுவதற்கு ஏற்றபடி நிலை நிற்பது. ஸ்டாண்டிங் அப் டு ரிசீவிங் காட்ஸ் ப்ராமிசஸ். ஸ்டாண்டிங் அப் டு ரிசீவிங் காட்ஸ் ப்ராமிசஸ். ஏசாயா 43வது அதிகாரம் 19வது வசனத்தின் அடிப்படையில் தேவனுடைய வார்த்தைகளை நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். அந்த வசனம் இப்படியாக சொல்கிறது, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியில் ஆறுகளையும் உண்டாக்குவேன். நமக்கு பிரயோஜனமானதை நமக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியில் நடத்துகிற நல்ல தகப்பன் இல்லையா? அவருக்கு நம்முடைய அனைத்து காரியங்களும் தெரியும். அவருக்கு மறைவானதுன்றது ஒன்றுமே கிடையாது. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. அப்போ அவர் எல்லாவற்றையும் செய்ய போதுமானவராக இருக்கிறார். அந்த காரியத்தில் நம்முடைய பங்கு என்ன? பெற்றுக்கொள்ளும்படியாக, அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக, வாக்கு தத்தத்தை கர்த்தருடைய கரங்களிலிருந்து முழுமையாய் நான் பெற்றுக்கொள்ளும்படியாக என்ன செய்ய இருக்கிறோன்றதான் இன்றைக்கு கற்றுக்கொள்ள இருக்கிறோம். சங்கீதம் 63:1வது வசனம் இப்படியாக சொல்கிறது. அதன் மையப்பகுதியிலிருந்து படிக்கிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது, என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. தாவீது, ஆண்டவருடைய இதயத்திற்கு ஏற்ற தாவீது சொல்றாரு, ஒரு வறண்ட, ஒரு டெசர்டட் லேண்டில், ஒரு வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்தில் தவிக்கிற நேரத்தில் நம்மை மீட்டுக்கொள்ளும்படியாக யாரும் என்ன வாஞ்சிப்பாங்க?
தண்ணீரை வாஞ்சிப்பாங்க. ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, என் ஆத்துமா உம்மேல் தாகமாக இருக்கிறது. நீங்கள் கொடுக்குற நன்மைகளை காட்டிலும் ஆண்டவரே உம்மை நான் வாஞ்சிக்கிறேன். நீங்கள் கொடுக்குற ஆசீர்வாதங்கள், நீங்கள் எனக்கு வாக்கு பண்ணின எல்லா காரியங்களை காட்டிலும் என்னுடைய ஆத்மாவும் என்னுடைய ஜீவனும் உம்மேல் வாஞ்சியாக இருக்கிறது. என்ன ஒரு அருமையான வாழ்க்கை பார்த்தீங்களா? நம்முடைய வாழ்க்கையில் வாக்கு பண்ணினவர் உண்மையுள்ளவர். அந்த வாக்கு தத்தங்களை நீங்களும் நானும் சுதந்திரிக்கணும்னா அந்த வாக்கு தத்தங்களை விட வாக்கு பண்ணினவரை நான் வாஞ்சிக்க வேண்டும். அந்த வாக்கு தத்தங்கள் யார் மூலமாக கொடுக்கப்பட்டதோ அவர் மேலே நான் வாஞ்சையும் தவனமாய் இருக்க வேண்டும். இதில் என்னன்னா, ஆத்துமா உண்மையில் தாகமாக இருக்கிறது, என் மாம்சமானது உண்மை வாஞ்சிக்கிறது. ஆத்துமா மட்டும் இல்லைங்க, எந்த மாமிசம் விழும் என்று சொல்லி எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்களோ அந்த மாமிசத்தையும் அந்த அடக்கி என் ராஜாவை மாத்திரம் பார்க்கும்படியாய், என்னை அழைத்த என் பரமபிதாவை மாத்திரம் பார்க்கும்படியாய், என்னை சிருஷ்டித்த என் சிருஷ்டிகர்த்தாவை மாத்திரம் பார்க்கும்படியாய் நான் என்னை அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது தான் கர்த்தர் அதில் பிரியப்படுகிறார். நீங்கள் சங்கீதம் 62:5 இப்படி சொல்கிறது, என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். இதுதான் அதோட சீக்ரெட், டேவிட்ஸ் ஃபார்முலா. எனக்கு வாக்கு பண்ணது வரணும் அப்படின்னா அந்த வாக்கு தத்தங்கள் நல்லது தான். வாக்கு தத்தங்களை முன்னுக்கு வைத்து நான் முன்னேறி செல்வது நல்லது தான். வாக்கு பண்ணினவரை பார்க்க ஆரம்பிச்சிடணும். நான் வாக்கு பண்ணினவர் மேல் என்னுடைய பார்வை பதியும் போது, வாக்கு பண்ணினவரை நான் முன்னிறுத்தி பார்க்க பழகும் போது, வாக்கு பண்ணினவரை நான் பிரியப்படுத்த என்னை அர்ப்பணிக்கும்ப அத்தனை வாக்கு தத்தங்களும். ஏன்னா அவர் சொன்னார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்பா, உங்களுடைய வாக்கு தத்தங்களை காட்டிலும் உங்களை நான் நேசிக்கிறேன். அந்த வாக்கு தத்தங்களை கடந்து நிற்கிற என் தேவனை நான் வாஞ்சிக்கிறேன். உம்மோடு கூட நான் இருக்கணும்ப்பா. இந்த வாக்கு தத்தங்கள் கூட என்னை உம்மை விட்டு பிரிச்சிடக்கூடாதுப்பா. இந்த நன்மைகள் ஆசீர்வாதங்கள் எல்லாம் எனக்கு நல்லது நீங்கள் கொடுக்குறீங்க, ஆனால் அவைகள் அனைத்தும் நீங்கள் என்னோடு இருக்கும்போது வருகிறவைகளாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி கேட்கணும். ஏன்னு சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வந்தப்போ கர்த்தருக்கு பிரியமில்லாத செய்தப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, என்னுடைய சமூகம் உங்களோடு கூட வராது, நான் ஒரு சீஷனை அனுப்புவேன். அந்த சீஷனை எல்லா ஜாதிகளையும் அழித்து அந்த வாக்கு பண்ண இடத்துக்கு கொண்டு போய் உங்களை விட்டுருவானப்போ மோசே என்ன சொன்னார், உம்முடைய சமூகம்தான்பா வேணும், உம்முடைய சமூகம் தான் வேணும். எனக்கு அங்கே போகிறது முக்கியம் இல்லை, எனக்கு உங்களுடைய சமூகம் வேணும், நீர் எனக்கு வேணும். என்னுடைய வாழ்க்கையில் யூ ஆர் எவ்ரிதிங் ஃபார் மீ, யூ ஆர் எவ்ரிதிங் ஃபார் மீ. எனக்கு நீங்கள் இல்லாத எந்த நன்மைகளும் வேண்டாம் ஆண்டவரே, நீங்கள் என்னோடு கூட இருந்து என்னை நடத்தும்படியாய் நம்ம அவர்கிட்ட ஒப்பு கொடுக்கும்ப பெரிய காரியங்களை செய்ய தகப்பன் போதுமானவராக இருக்கிறார். நம்ம எல்லாரும் ஒரு முறை கண்களை மூடி, எங்களை நேசித்து வழி நடத்தி வருகிற நல்ல தகப்பனே, எங்களை ஒவ்வொரு நாளும் ஆற்றி தேற்றி உம்முடைய பிள்ளைகளாக எங்களை கரம் பிடிச்சு நடத்திட்டு வரீங்களா ஆண்டவரே, அதற்காக உம்மை துதிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகள் பல சூழ்நிலைகளிலிருந்து ஆண்டவரே உம்மை தரிசிக்கும்படியாக ஓடோடி வந்திருக்காங்க ராஜா. ஒவ்வொருவருடைய தேவைகளையும் அப்பா நீர் அறிவீர். ஒரு ஆத்மா கூட வெறுமையாக போகக்கூடாது ஆண்டவரே, உம்முடைய கிருபைகளால் நிரப்பி அனுப்புங்க ஆண்டவரே. வந்தவர்கள் வந்த வண்ணமாக அல்ல ராஜா, உம்மை கிட்டி சேர்ந்தவர்களாக, உம்முடைய பிரசனத்தால் சூழப்பட்டவர்களாக, உம்முடைய கிருபையினால் சூழப்பட்டவர்களாக, இரட்சணிய பாடல்களில் தங்களை அவர்கள் தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்து வாழ்கிறவர்களாக இங்கிருந்து கடந்து செல்ல தேவன் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களை வெறுமையாக்கி தருகிறோம். நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. இயேசு என்கிற இணையில்லாத நாமத்தில் ஜெபிக்கிறோம் போல நல்ல பிதாவே, ஆமேன். இந்த வாக்கு தத்தங்கள் எல்லாருக்கும் பொதுவானது அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, வாக்கு தத்தங்கள் உலகத்தில் உள்ள அத்தனை ஜனங்களுக்கும் கர்த்தர் கொடுக்கவில்லை. வாக்கு தத்தங்கள் அவர் கொடுத்தது தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்காக கொடுத்திருக்கிறார். இட் இஸ் ஒன்லி ஃபார் த சோசன் பீப்புள், இட் இஸ் நாட் ஃபார் த என்டையர் யூனிவர்ஸ். அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அவர் முழு உலகத்திற்கும் கொடுக்கவில்லை. அந்த வாக்கு தத்தங்கள், the promises எல்லாம் அவர் கொடுக்கும்போது he very clearly stated that it is only for the chosen people. நீங்கள் வேதத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஏசாயா இந்த 43வது அதிகாரத்தில் முதல்ல அவர் தொடங்கும் போதே சொல்கிறார், 1வது வசனத்தின் நடுவிலிருந்து படிக்கிறேன், பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். அதே 43:20 பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்னும் வெளிப்படையாகவே சொல்கிறார், நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின்
தாகத்துக்கு. யாருக்கு அவர் இதெல்லாம் பண்ணுறாருன்னா, நான் தெரிந்து கொண்ட என் ஜனங்களுக்கு, நான் தெரிந்து கொண்ட என் ஜனங்களுக்கு. அப்போ இந்த வாக்கு தத்தத்தை நான் சுதந்திரிக்க வேண்டும் என்று சொன்னால் நான் தெரிந்து கொள்ளப்பட்டவனா அப்படின்றத எனக்கு தெளிவு இருக்கணும். ஐ ஷுட் லீட் மை லைஃப் அஸ் அ chosen person of God. என்னுடைய வாழ்க்கையில் அவரால் நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன், நான் அவரால் வேறு பிரிக்கப்பட்டவன், அவருக்காக அவருடைய சொந்த ஜனமாக அறியப்பட்டவன் அப்படின்றதுல எனக்கு ஒரு தெளிவு இருக்க வேண்டும். அப்போ இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட வாழ்க்கையில் 3 காரியங்களை தான் இன்னைக்கு நம்ம கற்றுக்கொள்ள இருக்கிறோம். நான் தெரிந்து கொண்ட அந்த வாழ்க்கையில் எப்படியாக என்னை நடத்த வேண்டும், கர்த்தர் எதற்காக என்னை தெரிந்து கொண்டார், அந்த 3 காரியத்தை இன்றைக்கு நேரம் அனுமதிக்கிறதை பொறுத்து நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். முதலாவது, நாம் பரிசுத்த ஜனங்களாக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். பரிசுத்த ஜனங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வாழ வேண்டும். இன்னைக்கு உபாகமம் 7வது அதிகாரம் 6வது வசனம் இப்படி சொல்கிறது, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம், பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாயிருக்கும்படி தெரிந்து கொண்டார். இன்னைக்கு அதை யோசிச்சு பாருங்களேன். என்னை அவர் எப்படி தெரிந்து கொண்டார்னா, தனக்கு சொந்த ஜனமாக தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். God has chosen you out of all the people on the face of earth to be his people. அவருடைய பிள்ளை நான், அவரால் பிடிக்கப்பட்டவன் நான் தேவனுடைய பிள்ளை அப்படின்றதுல என்ன ஒரு உறுதி நமக்கு வேண்டும். நான் அவரால் பிடிக்கப்பட்டவன், அவருடைய சொந்த ஜனம், நான் அவருடைய his treasured possession. அவர் என்ன சம்பத்தா பார்க்குறாருங்க, அவருடைய சொத்தா பார்க்குறாரு. அவர் அப்படி பார்த்தா நம்மை சுற்றிலும் அவர் தன்னுடைய இரத்த கோட்டையை வைத்து பாதுகாக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். நீங்கள் இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அவர் நம்ம பரிசுத்தமாக இருந்ததால் நம்ம அவரை தெரிந்து கொள்ளலை, அவர் நம்மை தெரிந்து கொள்ளவில்லை. அவர் தெரிந்து கொண்டதால் நான் பரிசுத்த ஜனமாக மாற்றப்பட்டிருக்கிறேன். எபேசியர் 1வது அதிகாரம் 4வது வசனத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதை மிகவும் அழகாக தெரிந்து கொள்ள முடியும். அதாவது இந்த பூமி உருவாகும் முன்னாலேயே தமக்கு முன்பாக நம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கும்படி தேவன் நம்ம என்ன பண்ணியிருக்கிறாரு, தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கு. நம்ம அதனால் தெரிந்து கொள்ளப்பட்டதன் காரணம், நான் பரிசுத்தமாக இருந்ததால் என் தகப்பன் தெரிந்து கொள்ளவில்லை, நான் பரிசுத்தம் உள்ளவனாக மாறும்படி தேவன் என்னை தெரிந்து கொண்டார். இதே உபாகமம் 7வது அதிகாரம் 7வது வசனம் இப்படியாக சொல்கிறது, சகல ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியான ஜனம் என்று கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை, கர்த்தர் உங்களில் அன்பு கூர்ந்ததினால் உங்களை தெரிந்து கொண்டார். அப்போ தேவன் தெரிந்து கொண்டதன் நோக்கம் என் மேலே வைத்த அன்பு. அந்த அன்பு வைத்து அவர் என்னை பரிசுத்த ஜாதியாக தெரிந்து கொண்டார் என்று சொன்னால், நான் பரிசுத்தமாக வாழும்படியாய் ஒரு வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கைக்காக கர்த்தர் தெரிந்து கொண்டார். ஒரு விழுந்து போன அடிமைத்தனத்திலிருந்து என்னை அவர் மீட்டு எடுத்திருக்கிறார். நான் திரும்ப அதில் போய் விழக்கூடாது. என்னுடைய வாழ்க்கையில் எங்கெல்லாம் நான் தவறுகிறேன் அப்படின்றத தேவன் நன்கு அறிவார். அப்போ அவர் வரும் நாள் வரையிலும், வெளிப்படுத்துதல் 22:11 சொல்கிறபடி, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாக மாறட்டும், பரிசுத்தமாகட்டும். இதுக்கு நம்ம அர்ப்பணிக்கணும். ஒவ்வொரு நாளும் கேட்கணும், நான் உம்மை போல மாறின ஆண்டவரே, பரிசுத்தத்தின் மேலே நான் பரிசுத்தம் அடையணும். நீங்கள் என்னில் அருவருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் எனக்கு காட்டி என்னை நீங்கள் பரிசுத்தம் உள்ளவனாக மாற்றுங்க. ஏன்னு சொன்னால், யோவான் 1வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 1வது வசனத்தில், ஆதியிலே தேவன் வார்த்தையாக இருந்தார், அந்த வார்த்தை தான் எப்படி வந்தது, மனுஷனாக வந்தார். 1வது அதிகாரம் 9வது வசனம் இப்படி சொல்கிறது, உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி, அந்த ஒளி என் மேலே படப்பட என்னுடைய அருவருப்புகள் வெளியரங்கமாக தெரியும். அவருடைய பிரசனத்தில் நான் போகணும். ஒவ்வொரு நாளும் என்ன நான் அவருக்கு முன்னால் வைக்கணும். நான் எங்கெல்லாம் தடுமாறுகிறேன், எங்கெல்லாம் என்னுடைய வாழ்க்கை மாற்றம் அடையணும் அப்படின்னு சொல்லி நான் அவர்கிட்ட கேட்க கேட்க அவர் என்னில் இருக்கிற பாவங்களை விலக்கி பரிசுத்த வாழ்க்கையில் என்னை ஒவ்வொரு நாளும் சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி அவர் என்ன பண்ணுவாராம், நிலைநிறுத்துவார். அதுக்கு ஒவ்வொரு நாளும் நான் அவர்கிட்ட கேட்கணும். அப்போ என்னுடைய சிந்தை, என்னுடைய எண்ணம், என்னுடைய நினைவுகள், என்னுள்ள காணப்படக்கூடிய ஒவ்வொரு உள்ளான எல்லா காரியங்களிலும் தேவனுக்கு முன்பாக பரிசுத்தம் உள்ளவனாய் நான் காணப்படுகிறேனா? நான் கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்தால் மட்டும்தான் பரிசுத்தம் உள்ளவனாக வாழ முடியும். நீங்கள் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும், இந்த ஜீவனுள்ள வார்த்தைகள் இவைகள் அனைத்தும் பரிசுத்தமானவைகள்.
இந்த வார்த்தையை நம்ம எந்த அளவுக்கு பயத்தோடும் நடுக்கத்தோடும் கையாள்கிறோம். இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, இந்த வசனங்கள் பரிசுத்தமானவைகள், ஜீவனுள்ள வார்த்தைகள், இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். அப்போ அந்த வசனத்தை நான் சொல்ல சொல்ல என்னுடைய வாழ்க்கை பரிசுத்தமாக மாறணும். இந்த வசனத்தை நான் ஹேண்டில் பண்ணுறதுக்கு கூட எனக்குள்ளாக பரிசுத்தம் காணப்பட வேண்டும். தன்னுடைய வார்த்தைக்கு அஞ்சி நடுங்குகிறவர்களை தான் கர்த்தர் என்ன பண்ணுவார்? நோக்கி பார்ப்பார். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எத்தனை இடத்துல விளையாட்டுத்தனமாக இந்த வசனத்தை யூஸ் பண்ணுறோமா? இல்லைன்னு சொன்ன ஒரு ஹியூமர் சென்ஸோடு கூட சில பேர் யூஸ் பண்ணுவாங்க. இதில் எல்லாம் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். என்னுடைய வார்த்தையை நான் எதற்காக கையாளுகிறேன்? கர்த்தர் சொல்லியிருக்கார் தெரியுமா, என்னுடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பீர்களாக. கர்த்தருடைய வசனத்தை நான் எடுக்கும்ப there should be a reverence in me. ஒரு பயம் இருக்கணும், ஒரு பக்தி இருக்கணும். என் தேவனுடைய வார்த்தை அது. அதை நான் வெறுமையாக போய் கையாண்டக்கூடாது. அந்த வார்த்தைகளை நான் பேசும்போதோ, அந்த வார்த்தைகளை நான் பயன்படுத்தும் போதோ, அந்த வார்த்தைகளை மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணும்போதோ என்ன இன்டென்ஷனோட நான் ஷேர் பண்ணுறேன், அதில் நான் கவனமாக இருக்க வேண்டும். இந்த மாதிரியாக என்னுடைய வாழ்க்கை பரிசுத்தம் அடையும் போது என்னில் காணப்படக்கூடிய பழைய மனிதன் களையப்படுகிறான். அவர் சொல்றார் தெரியுமா, புதிய காரியத்தை நான் செய்கிறேன், பழையவைகள் ஒளிந்து போயின. என்னுடைய பழைய மனுஷன் களையப்படணும்னா நான் வீழ்ந்து கிடந்த அந்த வாழ்க்கை திரும்ப என்னில் துளிர் விடக்கூடாது. அதுக்காக நான் கர்த்தரிடத்தில் ஒவ்வொரு நாளும் நான் ஜெபிக்கணும். நம்முடைய ஒவ்வொரு செயலிலும், நம்ம பண்ணக்கூடிய ஒவ்வொரு காரியத்திலும் நம்ம என்ன இன்டென்ஷனோட பண்ணிக்கிறோம், அதாவது என்ன நோக்கம், நம்முடைய ஆட்டிடியூட் என்ன, நம்ம என்ன மாதிரி அணுகுகிறோம், என்ன காரியத்துக்காக செய்கிறோம், இதில் எல்லாவற்றிலும் ஒரு பரிசுத்தம் இருக்கணும். என்னுடைய பார்வை, என்னுடைய சிந்தை, என்னுடைய நோக்கம், என்னுடைய செயல்பாடு. ஒரு ஃபோன் எடுத்து ஒன்று பேச போகிறோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய இன்டென்ஷன் என்ன? ரொம்ப கேஷுவலாக சொல்லுவாங்க தெரியுமா, போட்டு வாங்கிடுறோம், போட்டு. இதெல்லாம் பரிசுத்தம் இல்லாத காரியங்கள். நீங்கள் ஒரு ஃபோன் ஒருத்தருக்கு பேசுகிறீங்கன்னா வாட் இன்டென்ஷன் யூ கேரி பிஹைண்ட் தட் கால். அந்த ஃபோன் காலில் நீங்கள் உண்மையான ஒரு காரியத்திற்காக பேசுகிறீங்களா, இன்னும் உள்ளான நோக்கத்தோடு? இதெல்லாம் பரிசுத்தம் இல்லாத செயல்கள். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். கர்த்தாவே, நான் உம்முடைய பிள்ளைப்பா, கபடமில்லாத ஒரு உள்ளம் வேணும். ஏன்னா அவர் சொல்கிறார் மத்தேயு 10:16 ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். ஆகையால் சர்ப்பங்களைப் போல வினா உள்ளவர்களும் புறாக்களைப் போல் அந்த கபடமில்லாத இருதயத்தை தாங்கப்பா, கபடம் இல்லாத இருதயத்தை தாங்கப்பா. என்னுடைய இருதயம், த இன்னசென்ட் ஹார்ட். குழந்தை பிறக்கும்போது எப்படி இருக்குது பார்த்தீங்களா? எந்த ஒரு கள்ளங்கபடம் இருக்காது, பெருமை இருக்காது, ஒரு எரிச்சல் இருக்காது, பொறாமை இருக்காது. அவ்வளோ ஒரு அழகாக அந்த குழந்தை சிரிக்கும்ல, அந்த மாதிரி ஒரு இருதயத்தை என்னில் கொடுங்கப்பா. ஏன்னா அதுதான் ஆண்டவருடைய இருதயம், அதைத்தான் அவர் விரும்புகிறார். அவ்வளோ ஒரு அழகான ஒரு வாழ்க்கை முறையை கர்த்தர் அவர் சொல்கிறார், நான் சொல்லியும் செய்யாதிருப்பேனோ, கபடமில்லாத இருதயத்தை உனக்கு தருவேனா தருவாருங்க. அவருடைய கரத்தில் கொடுக்கணும். என் இருதயத்தை கழுகுங்கப்பா, உங்களுடைய இரத்தத்தால் கழுகி 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 அதை பரிசுத்தப்படுத்துங்க. அதை கேட்க கேட்க கர்த்தர் நம்மை உருவாக்க போதுமானவராக இருக்கிறார். ஏன்னா வேதத்தில் ஒரு இடத்துல, நிறைய இடத்துல பார்ப்பீங்க நீங்கள், மாயமான தாழ்மை இருக்கா நம்மகிட்ட. சில காரியங்களுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், தாழ்மை உள்ளவர்களாக நடிப்போம். ஆனால் உள்ளத்துக்குள்ளே அநேக பெருமைகள் இருக்கலாம். ஆனால் மாயமான தாழ்மை, உள்நோக்கோடு கூட பழகுவது, உள்நோக்கோடு கூட பேசுவது, ஒரு காரியத்தை காரியத்தின் நிமித்தமாக பழகுவது. வேலை செய்கிற இடத்துல யோசிச்சு பாருங்க, இங்கே சபைன்னு நான் சொல்லலை, வேலை செய்கிற இடத்துல ஒரு ப்ரொமோஷனுக்காக, ஒரு ரெக்கக்னிஷனுக்காக, வேற ஏதாவது ஒரு போனஸ்க்காக நாம் எந்த அளவுக்கு நம்மை மாற்றி பழகுகிறோம். கர்த்தர் இவைகள் அனைத்தையும் அருவருக்கிறார். இதனால் தெளிவாக பேசுகிறார் தேவன், பரிசுத்தம் உள்ளவர்களாக இருங்கள், கபடு இல்லாதவர்களாக இருங்கள். தேவன் அதில் தாங்க பிரியப்படுகிறார், தேவன் இதில் தான் பிரியப்படுகிறார். இரண்டாவதாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அதே 43வது அதிகாரம் ஏசாயா 43:21 சொல்கிறது, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். துதித்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை. நான் தெரிந்து கொள்ளப்பட்டவனா முதலாவது என்ன இருக்கணும், எனக்குள்ள பரிசுத்தம் இருக்கணும். இரண்டாவது எனக்குள்ள துதிக்கிற அந்த துதியின் குணம் என்னில் காணப்பட வேண்டும். ஏன்னா 1 கொரிந்தியர் 10:10 இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து எழுதும்போது, அவர்களில் சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரனாலே அழிக்கப்பட்டார்கள், அதுபோல நீங்களும் முறுமுறுக்காதிருங்கள். என்னுடைய வாழ்க்கையில் முறுமுறுப்பு இருக்கிறதா? நான் முறுமுறுக்கிறேனா?
ஏன்னா துதி அப்படின்றது விசுவாசத்தின் வெளிப்பாடு தான் துதி. நான் தரிசித்து நடக்கவில்லை, எப்படி நடக்கிறேன்? விசுவாசித்து நடக்கிறேன். எனக்கு வாக்கு பண்ணினவர் என் தேவன், அவர் என்னை கடைசி வரை கொண்டு போய் சேர்க்க போதுமானவர். அவரை நம்பும்ப என்னுடைய வாழ்க்கையில், ஏன்னா என்னுடைய குறைகள் அவர்கிட்ட சொல்லும்போது கூட துதியோடு தான் நான் சொல்வேன். என்னுடைய வாழ்க்கையில் காணப்படக்கூடிய தடுமாற்றங்களை நான் அவர்கிட்ட போய் சொல்லும்போது கூட எப்படி சொல்லுவேன்? அவரை துதித்து தான் சொல்லுவேன், முறுமுறுக்க மாட்டேன். நம்ம எங்கெல்லாம் முறுமுறுக்கிறோம்? நீங்கள் தாவீதுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவர் எங்கேயுமே முறுமுறுத்ததாக பார்க்க முடியாது. துதித்து துதித்து தேவனை பாடினதுனால தான் தாவீதின் இருதயத்தை பார்த்த கர்த்தர். நீங்கள் யோசிச்சு பாருங்க, தாவீதை தகப்பன் மறந்துட்டார். சாமுவேல் அபிஷேகம் பண்ண பிள்ளைகளை கொண்டு வந்து நிறுத்தும்ப தாவீது அங்கே இருந்தாரா? இல்லை, அவருடைய வேலையில் கவனமாக இருந்தார். ஆனால் தகப்பன் என்ன மறந்தாலும் பரம தகப்பன் இதயத்தை பார்த்ததுனால சொல்கிறாரு சாமுவேல், அவர் வரும் வரையில் நான் பந்தியில் அமர மாட்டேன், அழைத்தளப்பின தேவன். அப்போ நாம் அதை யோசிக்கணும். என்னுடைய வாழ்க்கையில் துதி பெருக பெருக தேவன் அதில் மகிமைப்படுகிறார். அப்போ துதிக்கிற ஒரு அனுபவம் எனக்கு வேண்டும். சங்கீதம் 116 12 13 வசனங்களை பார்த்தீங்கன்னா, கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன், ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். என்ன ரட்சித்தாரே, பாவியாக இருந்த உங்களையும் என்னையும் ரட்சித்தாரே, இது போதுமே நம்ம துதிப்பதற்கு. ஒரு விலைமதிப்பில்லாத ரட்சிப்பு, நாம் அதுக்காக பிரயாசப்படலை. தன்னுடைய குமாரனுடைய பரிசுத்த இரத்தத்தால் உங்களையும் என்னை மீட்டு ஒரு பரம ராஜ்யத்திற்கு பங்குள்ளவர்களாக தேவன் மாற்றினாரே, அதை நினைக்க நினைக்க நம்ம என்ன பண்ண முடியும்? துதிக்க முடியும். அவர் என்மேல் வைத்த அன்பிற்காக அவரை துதிப்பேன். அவர் என்னை மீட்க காரணம் என்மேல் வைத்த அன்பு. வேத வசனம் 2 கொரிந்தியர் 5:14 இப்படி சொல்கிறது, கிறிஸ்துவனுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. நீங்கள் யோசிச்சு பாருங்க, என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையில் எது நம்மை தேவனண்டையில் நெருக்கி ஏவுகிறது? அநேக நேரத்தில் பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைகளை மாதிரி எக்ஸாம் இருக்கும்போது போய் ப்ரேயர் பண்ணுவாங்க. எக்ஸாம் இருக்கும்போது நிறைய நேரம் ப்ரேயர் பண்ணுவாங்க. ஜாபில் ஒரு கஷ்டம் வந்தாச்சுன்னா உபவாசம் பண்ணி போய் அவருடைய பாதத்தில் உட்கார்ந்துருப்போம். ஒரு நோய் வந்ததுன்னா நிறைய நேரம் ஒதுக்கி வேதத்தை வாசித்து தியானித்து அவருடைய பாதத்தில் உட்கார்ந்துருப்போம். குடும்பத்தில் ஒரு காரியம், ஒருவேளை படிப்பில் குறைவு, திருமண வாழ்க்கையில் குறைவு, திருமணத்துக்கு வரன் கிடைப்பதில் குறைவு, இல்லைன்னு சொன்னால் பிள்ளைகளுடைய மற்ற ஆசீர்வாதங்களில் குறைவு, ஒரு குழந்தை பாக்கியம் இல்லை, வேலை இல்லை, விசா இல்லைன்னா என்ன பண்ணுறோம்? அந்த காரியங்கள், சொந்த காரியங்கள் என்னை தேவனிடத்தில் நெருக்கி ஏவுகிறதா? இல்லை என்றால் எல்லாவற்றையும் கடந்து நிற்கிற கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறதா? இதை நீங்கள் ஒவ்வொருத்தரும் யோசிக்கணும். எதுக்காக அவருடைய பாதத்தை தேடி ஓடுகிறேன்? என்னுடைய தேவைக்காகவா? என்னுடைய தேவை, என்னுடைய நன்மை, என்னுடைய ஆசீர்வாதம் ஓடுறது நான் தப்புன்னு சொல்லலை. ஆனால் அதை காட்டிலும் இவைகள் நடக்குதோ இல்லையோ, என் மேலே அவர் அன்பு வைத்தாரே, அந்த அன்பிற்காக அவரிடத்தில் நான் போகிறேன். என்னை மீட்டாரே, அதற்காக நான் போகிறேன். என்னுடைய நன்மைகளாம் அவர் திரும்ப தரப்போகிறார். ஆனால் என்னை மீட்டு கொண்ட என் பரமபிதாவை மகிமைப்படுத்தும்படியே அவருடைய பாதத்தில் நான் போடுவேன். அப்படின் போது தான் அந்த கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது என்பதை உண்மையாக என்னால் உணர்ந்து கொள்ள முடியும். அப்போ நீங்கள் யோசிக்கணும், நானும் நீங்களும் நீதிமானாகும்படி பாவமறியாத அவரை, இரட்சகராகிய அவரை தேவன் பாவமாக்கினாரே, அது ஒன்று போதுங்க. அந்த அன்பை நம்ம நினைக்கிறோமா? அந்த அன்பை நினைக்க நினைக்க நம்முடைய காரியங்கள், வாழ்வின் காரியங்கள் பின்னால் போயிடும். என் பிதா அவர் போதும். ஏன்னா இதனால தான் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ பண்ணாங்க. அவர் எங்களை விடுவிக்க போதுமானவர். அவர் விடுவிக்காவிட்டாலும் வேறு யாரையும் நாங்கள் வணங்க மாட்டோம். அங்கே தான் தேவனுடைய அன்பை என்னை நெருக்கி ஏவுகிறதின் உண்மையான அர்த்தத்தை நம்ம புரிந்து கொள்ள முடியும். சின்ன சின்ன வேலையில் உண்மையுள்ளவர்களாக இருக்கோமா? சின்ன சின்ன பொறுப்புகளில் சின்ன பொறுப்பு கொடுத்துருப்பாங்க. நம்ம நினைப்போம், நான் ஐ எம் ஹைலி குவாலிஃபைட், எனக்கு இப்போ இப்படி ஒரு வேலையை கொடுத்துட்டாங்களே. ஆனால் கர்த்தர் அதை தான் கவனிச்சுட்டு இருக்காரு. நீங்கள் தாவீதை யோசிச்சு பாருங்க. ராஜா அரண்மனைக்குள்ளே தான் இருந்தார். சவுலுக்கு முன்னால் சுர்மன்லாம் வாசிச்சுட்டு இருந்தார். அதுக்கப்புறம் திரும்ப ஆடு மேய்க்க போயிட்டார். அந்த அரண்மனை குறித்து அவர் நினைக்கல. அந்த காரியத்தில் உண்மையாக இருக்கும்போது தான் தேவன் பிரியப்பட்டவரை திரும்ப அரண்மனைக்கு அழைத்து வந்தார். அப்போ எனக்கும் உங்களுக்கும் கொடுத்துருக்கிற சின்ன சின்ன பொறுப்புகள், நிறைய நேரம் அங்கீகாரம் தேடி ஓடுறோம் பார்த்தீங்களா? அது கட்டாயம் ஓடக்கூடாது. ஏன்னா கொடுக்க வேண்டிய நேரத்தில் கொடுக்க அவருடைய பலத்த கரங்களுக்குள்ள அடங்கி இருக்கணும். சின்ன பொறுப்பாக இருக்கலாம். ஒரு சின்ன ஒரு ஆஃபீஸில் ஒரு அட்டெண்டர் மாதிரி ஒரு வேலை, நான் பெரிய டிகிரி படித்தேன், அந்த வேலையை நான் பண்ண மாட்டேன், எனக்கு இந்த வேலை, கர்த்தர் அதில் கவனமாக இருக்கிறார். ஹவு ட்ரூத்ஃபுல் யூ ஆர்,
ஹவு சின்சியர் யூ ஆர். ஏன்னா அவர் அதை வைத்து நம்மை உருவாக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். அதே மாதிரி தான் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இந்த நியூ இயர் சர்வீஸ், வாட்ச் நைட் சர்வீஸ் இல்லைன்னு சொல்லி முறுமுறுத்தமாக என்னன்னு தெரியல, வருத்தப்பட்டிருப்போம்ல. யூஎஸில் வந்து நியூ இயர் சர்வீஸ் கூட இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு சகோதரன் சொன்னார். நியூ இயர் சர்வீஸே இல்லையா எங்கேயுமே. ஆனால் தேவன் அந்த புதிய ஆண்டின் அந்த காலை நேரத்தை அவருடைய பாதத்தில் இங்கே துவங்க நமக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. அதை நினைத்து துதிக்கிறோமா? இப்போ கார் நிறுத்திட்டு ரொம்ப தூரம் நடந்து வரோன்னு முறுமுறுக்கிறோமே, தனி இடம் இருந்தால் நல்லா இருக்கும்னு. நல்லது தான், கேட்குறது நல்லது தான். ஆனால் எத்தனை இடங்களில் சபைகள் இல்லை. அதாவது மலை மேடெல்லாம் ஏறி இறங்கி இந்த ஆதிவாசி மக்கள் அவரை தேடி ஓடி வராங்களே, அவர்களின் மத்தியில் இந்த அந்நிய தேசத்தில் கர்த்தர் ஒரு அருமையான சபையை கொடுத்துருக்கிறாரு. துதிக்கிறோமா? தேவன் எனக்கு கொடுத்த எல்லா நன்மைகளுக்காகவும் அவரை நான் துதிக்க பழகிக்கொள்ள வேண்டும். அவர் கொடுத்த விலை மதிப்பில்லாத ரட்சிப்பு, அருமையான குடும்பம், அருமையான குழந்தைகள் படிக்கலைன்றதுக்காக முறுமுறுக்கிறீங்களே. எத்தனை இடத்துல பிள்ளைகள் இல்லைன்னு சொல்லி பெற்றோர்கள் தவிக்கிறாங்க. அப்படிப்பட்ட இடத்துல பிள்ளைகளை கர்த்தர் எனக்கு கொடுத்தாருன்னு துதிக்கிறோமா? எத்தனை இடத்துல வேலை இல்லைன்னு சொல்லி தவிக்கிற இடத்துல வேலையை கர்த்தர் எனக்கு கொடுத்தாருன்னு நம்ம துதிக்கிறோம். அப்படி ஒவ்வொரு காரியத்திலும் உண்மையாக தேவனை துதிக்க, ஏன்னா சில இடத்துல பார்த்தீங்கன்னா பிடிக்காத வேலை கொடுத்துருப்பார், அதில் வச்சு தான் நம்ம டெஸ்ட் பண்ணுவார். பிடிக்காத வேலையை கூட நான் கர்த்தருடைய கரத்தில் இருப்பது உண்மைன்னா, ஒருவேளை எனக்கு அது சுத்தமாக பிடிக்கல, எனக்கு அந்த ப்ரொஃபைல் சூட்டே ஆகலைனாலும் என்னை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர், எனக்கு உருவாக்குகிறார். அதை நினைத்து அவரை துதிக்க நான் கற்றுக்கொள்ள வேண்டும். நிறைய நேரத்தில் நம்ம இப்படி சொல்லும்போது சிலர் சொல்லுவாங்க, உங்களுக்கு வந்தால் தானே தெரியும். தயவு செய்து யாரையும் அப்படி சொல்லிடாதீங்க. உங்களுக்கு வந்தால் தானே தெரியும்னு சொல்லி யாரையுமே சோர்ந்து போக வைத்து விடாதீர்கள், உற்சாகப்படுத்துங்க. உங்களுக்கு வந்தால் தானே தெரியுன்றதை விட இந்த காரியத்திலும் என்னை உற்சாகப்படுத்தும்படி தேவன் என்னை பழக்குவித்தாரே அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தில் நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்கும்போது தேவன் அதன் மூலம் மகிமைப்பட அவர் போதுமானவராக இருக்கிறார். எதற்காக துதிக்கணும் தெரியுமா? நான் பெரிய பாவி, அந்த பாவியான என்னுடைய வாழ்க்கையை தேடி வந்த என் தேவனுடைய கிருபை எவ்வளவு பெரியது. ஏன்னா என்னுடைய பாவத்தை இந்த கிழக்குக்கும் மேற்குக்கு இருந்த தூரமாக அவர் மாற்றினாலும் பூமிக்கும் வானத்துக்கு இருந்த தூரத்தில் அவருடைய கிருபை பெருகினதுனால தான் என்னை மீட்க முடிந்தது. அதை நினைத்து நான் துதிக்க பழகிக்கொள்ள வேண்டும். நீதிமொழிகள் 22:29 சொல்கிறது, தன் வேலையில் ஜாக்கிரதையாக இருக்கிறவனை நீ கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக இல்லாமல் யார் முன்னால் நிற்பாங்க? ராஜாக்களுக்கு முன்னால் நிற்கிறத கனவு காணாதீங்க, வேலையில் ஜாக்கிரதையாக இருங்க. தேவனை துதித்து வேலையை ஜாக்கிரதையாக பண்ண தேவன் ராஜாவின் முன்னால் உங்களை என்னை நிறுத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். அப்போ இந்த காரியங்களுக்காக கர்த்தரை நாம் மகிமைப்படுத்தணும். அப்போ தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய 2வது குணாதிசயம் துதியுள்ள வாழ்க்கை. 3வது சாட்சியுள்ள வாழ்க்கையை தெரிந்து கொள்ள வாழ்வார்கள். சாட்சியுள்ள வாழ்க்கை, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வாழக்கூடிய 3வது வாழ்க்கை சாட்சியுள்ள வாழ்க்கை. 1 பேதுரு 2வது அதிகாரம் 9வது வசனத்தில் நம்ம பார்க்குறோம், நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளிநடத்தில் வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. புண்ணியங்களை அறிவிக்கும்படினா என்னுடைய வாழ்க்கை சாட்சியாக மாறணும். என்னுடைய வாழ்க்கை என்னை வேறு பிரித்த பரமபிதாவை மற்றவர்களுக்கு பறைசாற்றுகிறதாக மாறணும். ஏன்னு சொன்னால் 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 12வது வசனத்தை, இந்த வசனத்தை கொஞ்சம் கவனிங்க. 2 கொரிந்தியர் 1:12, மாம்சத்திற்கேற்றபடி ஞானத்தோடே நடவாமல், கவனிங்க, மாம்சத்திற்கேற்ற ஞானத்தோடே நடவாமல் தேவனுடைய கிருபையினால் நாங்கள் உலகத்திலேயும் விசேஷமாக உங்களிடத்திலேயும், அதாவது சபையிடத்திலும் கபடம் இல்லாமல் திவ்ய உண்மையோடே நடந்தோம் என்று எங்கள் மனது எங்களுக்கு சொல்லும் சாட்சி எங்களுக்கு புகழ்ச்சியாக இருக்கிறது. என்னுடைய மனசாட்சி சொல்லணுங்க, என்னுடைய மனசாட்சி சொல்லணும். ஏன்னா எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் எனக்கு உணர்த்தணும், மகனே சரியான முறையில் வாழ்கிற. இதில் யோசிச்சு பாருங்க, உலகத்திற்கு ஒத்த அந்த ஞானம் கிடையாது, மாம்சத்திற்கு ஒத்த ஞானம் கிடையாது. தேவனுடைய கிருபையினால் நாங்கள் உலகத்திலேயும் விசேஷமாக உங்களிடத்திலேயும் கபடம் இல்லாமல், இதை ரொம்ப கவனமாக நீங்கள் பிடிச்சிக்கணும், கபடம் இல்லாமல், கபடம் இல்லாத வாழ்க்கையை தாங்கப்பா, திவ்ய உண்மையோடு நான் நடந்தேன்ற ஒரு மனசாட்சி ஆண்டவர் எனக்கு கொடுக்கிற ஆவியானவர் உணர்த்துகிற மனசாட்சி எனக்கு வேணும். இட் இஸ் நாட் விஸ்டம் ஆஃப் த வேர்ல்ட், இட் இஸ் கிரேஸ் ஆஃப் காட். ஏன்னா தேவனுடைய கிருபையினால், உலகத்தின் ஞானத்தினால் அல்ல. இது எப்போ முடியும்னா தேவனுடைய கிருபையினால். ஒரு இன்னசென்ட் ஹார்ட் நமக்கு வேணும், அதான் கபடமில்லாத இருதயம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 5வது வசனத்தில் பவுல் சொல்கிறார், எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பது போல் ஒன்றை யோசிக்கிறதுக்கு நாங்கள் எங்களாலே
தகுதியானவர்கள் அல்ல, எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. யார் தெரியுமா இவர்? கமாலியலுடைய பாதத்தில் உட்கார்ந்து காரியங்களை கற்றவர். இன்னைக்கு இருக்கிற ஆக்ஸ்போர்ட், இன்னைக்கு இருக்கிற ஹார்வர்ட், அந்த மாதிரி ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்ஸ்டியூட், அங்கே உட்கார்ந்து கற்றுக்கிட்டவர் என்ன சொல்கிறாரு? என்னால் ஆகும் என்று சொல்வதற்கு என்னால் எதுவுமே கிடையாது, நான் கற்றதெல்லாம் வீண், கற்றதெல்லாம் வீண். என்னால் ஆகும் என்று சொல்வதற்கு நான் என்னாலே தகுதியானவன் அல்ல, எங்களுடைய தகுதி என் தகப்பனால் உண்டாயிருக்கிறது. சொல்ல முடிகிறதா? எத்தனை இடத்துல சொல்கிறேன், நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, நான் எவ்வளோ திறமையானவன் தெரியுமா, எவ்வளோ காரியங்களை நான் ஹேண்டில் பண்ணியிருக்கேன் தெரியுமா, எவ்வளோ எக்ஸ்போஷர் எனக்கு இருக்குது தெரியுமா. இந்த மாதிரி காரியங்களை முதலாவது தூக்கி அவருடைய பாதத்தில் போட்டுட்டு, நான் ஒன்றுமே இல்லைப்பா, என்னை உம்முடைய கிருபையினால் நிரப்புங்கன்னு கேட்கும்ப, இதுதான் சாட்சியுள்ள வாழ்க்கை. ஏன்னா இந்த சாட்சியானது வார்த்தைகளால் அல்ல, நம்முடைய செய்கைகளால் காட்டப்பட வேண்டும். ஏன்னா எல்லாருக்கும் தெரிந்த தீத்து 1:16, நீங்கள் உங்கள் வாயினால் தேவனை அறிந்திருக்கிறோன்னு அறிக்கை பண்ணுறோம், ஆனால் செய்கையினால் என்ன பண்ணுறோம்? அவரை மறுதலிக்கிறோம். அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள், கிரியைகளினாலும் அவரை மறுதலிக்கிற. என்னுடைய கிரியையினால் உம்மை மறுதலிக்க கூடாதப்பா, கிரியையினால் உம்மை அறிந்திருக்கிறதை நான் காட்ட வேண்டும். 2 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 14வது வசனத்தில் சொல்லியிருக்கிறது, கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நாம் போகிற இடத்துல அந்த ஃப்ரேக்ரன்ஸ் ஆஃப் கிரைஸ்ட், அவரை அறிகிற அந்த வாசனை, எப்படி ஒரு நறுமணம் போட்டவங்க போகும்போது ஒரு வாசனை வருதோ, அது மாதிரி கிறிஸ்துவுக்குள் நான் இருப்பதை நான் சொல்லாமலே மற்றவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்னுடைய வாழ்க்கையில். ஏன்னா சாத்ராக் மேஷக் ஆபேத்நேகோவுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா, அந்த இதிலிருந்து வெளியில் எடுக்கிறாங்க, அக்கினியிலிருந்து வெளியில் எடுக்கும்ப அக்கினியின் வாசனை அங்கு காணப்படவில்லை. அக்கினியின் வாசனை அங்கு அவங்க மேலே என்ன பண்ணலை? வீசலை. உலகத்தின் வாசனை உலகத்திற்குள் நான் இருந்தாலும் வீசக்கூடாது. ஏன்னு சொன்னால் என் தேவனுடைய வாசனை என்னில் வீச வேண்டும். இதில் நான் கவனமாக இருக்கணும். 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 3வது வசனம் சொல்கிறது, ஏனெனில் நீங்கள் எங்கள் ஊழியத்தினால் உண்டாகிய கிறிஸ்துவின் நிருபங்களாக இருக்கிறீர்களே. ஐ எம் லெட்டர் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், எபிஸ்டில் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். கிறிஸ்துவின் நிருபம். பவுல் நிருபங்களை எழுதினவர் சொல்கிறாரு, நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நிருபங்கள். என் பிள்ளைகள் படிக்கிற நிருபங்கள் நான், உங்களுடைய குடும்பம் படிக்கிற நிருபங்க நீங்கள், உங்களுடைய கூட இருக்கிறவர்கள் படிக்கிற நிருபம் நீங்கள். அப்போ தேவனுடைய சாட்சி அப்படின்னு என்னை பார்ப்பவர்கள் கிறிஸ்துவை பார்க்க வேண்டும். ஏன்னா இதை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவர் முடிக்கும்போது 3வது அதிகாரம் 17-18, 2 கொரிந்தியர் 3:17-18, கர்த்தரை ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. அப்போ என்ன நடக்குது? நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறதை போல் கண்டு ஆவியாக இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். There should be a continuous transformation. கிறிஸ்துவை போல மாறக்கூடிய வாழ்க்கை. ஏன்னா எங்கு ஆவியானவர் இருக்கிறாரோ அங்கு விடுதலை. அப்போ என்னுடைய விடுதலை நான் என்ன தெரியுமா? அவரை போல் நான் சாட்சியாக மாற வேண்டும். கிறிஸ்துவை போல நான் மாறலைன்னா நான் விடுவிக்கப்படலைங்க, இன்னும் அடிமைத்தனத்தில் தான் இருக்கேன். அப்போ ஆவியானவருடைய அபிஷேகம் என்ன இருக்குன்னா அதை என்னை ஒவ்வொரு நாளும் உருவாக்குவதை நான் பார்க்க முடியும். அதே 2 கொரிந்தியர் 4:2 அந்த வசனத்தை சொல்லி முடிக்கிறேன். வெட்கமான அந்தரங்க காரியங்களை நாங்கள் வெறுத்து, இந்த வசனங்களெல்லாம் கவனிங்க. அந்தரங்க, வெட்கமான அந்தரங்க காரியங்கள் உள்ள வச்சிருப்போம் தெரியுமா, அந்தரங்கமாக வச்சிருப்போம்ல, வெட்கப்பட வேண்டிய காரியங்கள், அதை எல்லாவற்றையும் வெறுத்து தந்திரமாய் நடவாமலும். இதை எப்பவுமே கவனம் வச்சுங்க. யூ ஷுட் நெவர் வாக் வித் கன்னிங்னஸ். கன்னிங்னஸ்ஸே இருக்கக்கூடாது, தந்திரமாக. நம்ம அதுக்கு இன்னும் கொஞ்சம் ரிஃபைண்டாக என்ன சொல்லுவோம்னா ஷ்ரூடாக இருக்கணும். அதை வெறுத்து தேவ வசனத்தை புரட்டாமலும் சத்தியத்தை வெளிப்படுத்துறதுனாலே தேவனுக்கு முன்பாக எல்லா மனுஷருடைய மனசாட்சிக்கும் எங்களை உத்தமர் என்று விளங்க பண்ணுகிறோம். மற்றவங்க பார்க்கும்ப இவன் உத்தமன் சொல்லணுங்க. வேலை செய்கிற இடத்துல, குடும்பத்தில், சமுதாயத்தில். ஏன்னு சொன்னால் வசனத்தை நான் புரட்டலை, தந்திரமாக நான் பேசலை, கர்த்தரை மாத்திரம் எனக்கு முன்னால் வைத்து அவரை போல மறுரூபமாகும்ப என்னிலிருந்து பிரவாகிக்கிற அந்த கிறிஸ்துவை அறிகிற வாசனை மற்றவர்களை அது சொல்ல வைக்கும். He is son of God, she is daughter of God. இப்படி சொன்னதான் கடைசியில் அவருடைய பாதத்தில் போய் நிற்கும்ப, வெல் டன் மை சன், வெல் டன் மை சன், என்னுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி. இந்த சத்தம் நம்முடைய ஒவ்வொருத்தருடைய காதுகளிலும் கேட்கணும்னா இந்த வாக்கு தத்தங்கள் அல்ல, வாக்கு பண்ணினவரை பிடித்து கொண்டு ஓட பழகி கொள்ள வேண்டும். எல்லாரும் இருக்கிற இடத்துல எழும்பி நின்று இன்னைக்கு இந்த வார்த்தைகளை நம்ம கேட்டோம்.
கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருப்பார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். கேட்கணும், கபடமில்லாத இருதயத்தை தாங்கப்பா. தந்திரமே இருக்கக்கூடாது ராஜா. எந்த ஒரு தேவையில்லாத ஒரு இன்டென்ஷனோடையும் நான் யார்கிட்டையும் பழகக்கூடாது ராஜா. சொந்த ஆதாயத்துக்காக பழகக்கூடாது, புரட்டுத்தனத்தோடு பழகக்கூடாது. எல்லா இடத்திலும் உண்மை பிரதிபலிக்கும்படி என்ன மாற்றுங்கன்னு சொல்லி ஜெப நிலையில் இருக்கும்போது பாஸ்டர் முன்னால் வந்து நம்ம ஜெபத்தை நடத்துவாங்க. உண்மையான முறையில் நம்ம அதை கேட்கும்படியாக கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. நம்மை ஆண்டோட சமூகத்தில் அர்ப்பணித்து கேட்ட வார்த்தைக்கு நேராக நம்முடைய இருதயத்தில் கரங்களை வைத்து, ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, எங்களை ஒரு விஷயம் கூட வார்த்தைக்கு நேராக வசனத்துக்கு நேராக நிதானித்து பார்க்கிறோமேப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், உமக்கு முன்பதாக உண்மையுள்ளவர்களாய், ஆண்டவரே ஸ்தோத்திரம், எங்கள் மனசாட்சிக்கு முன்பதாக உண்மையுள்ளவர்களாய் பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழ்ந்து துதித்து உம்மை மகிமைப்படுத்தி, ஆண்டவரே ஸ்தோத்திரம், நாங்கள் வசனத்துக்கு ஒத்தார் போல் ஜீவிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, கேட்ட வார்த்தைக்காய் வசனத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் எங்களோடு இடைப்பட்டதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, அந்த வசனத்தின்படி வாழ தேவன் எங்களுக்கு கிருபை தாருங்க. வாக்குத்தத்தத்தை கொடுத்த தேவனை நோக்கி பார்த்து நடக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. இந்த இரவு நேரத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். தேவநாமம் எங்கள் மத்தியில் மகிமைப்பட்டதுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து வழி நடத்துவீராக. இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்பும் ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் பாதுகாப்பும் அரவணைப்பும் நம் அனைவரோடு கூட என்றென்றைக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமேன். இணைந்து சொல்வோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். லேலூயா, ஹல்லேலூயா, லேலூயா. கர்த்தர் ஒருவரை ஆசீர்வதிப்பாராக. ஒருவருக்கு ஒரு கரங்களை கொடுத்து வாழ்த்தி விசாரித்து கடந்து சொல்லுங்க. காட் பிளஸ் யூ.